கடவுள் கூட நமக்கு ஏதோ கடவுளில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தானே, எதையோ ஒன்று நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அதில் நமக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப் வேணும். அது எதுவாக இருக்கட்டும். அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்? ஒரு கொடி கையில் கட்டிட்டு அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நான் கடவுளோட டிவோட்டின்னெல்லாம் சொல்லிட்டு அப்படியே நடக்க தேவையில்லை. அது நெத்தியில் அப்படியே பதிச்சு வைக்க தேவையில்லை. நான் டிவோட்டி அப்படின்னு ஒரு பொட்டெல்லாம் வைக்க தேவையில்லை. அது நமக்குள்ளே அந்த ரகசிய அறையில் நிறைவாக இருக்கணும். ரகசிய அறை அது ரொம்ப ரகசியமாக இருக்கணும். சுவாமியெல்லாம் கர்ப்ப கிரகத்தில் ரொம்ப விசேஷமாக ரகசியமாக இருக்கிறார். அது தேவைக்கு வெளியில் எடுக்கணும். ஒவ்வொரு தேவைக்கு அது வெளியில் எடுத்து உபயோகம் பண்ணணும். தேவையான நேரத்தில் அது தேடி அலைவதில் அர்த்தம் இல்லை. தேவைக்கு நமக்குள்ளே இருந்து அதை எடுத்து உபயோகம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சமையலில் உப்பு மிளகு மாதிரி. உப்பு மிளகெல்லாம் சமையல் நிறைய டப்பாவில் போட்டு வச்சுருக்குறோம்ல, அதெல்லாம் தேவைக்கு நம்ம எடுத்து உபயோகம் பண்ணுறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஓடணும். பாத்திரம் எடுத்துகிட்டு பக்கத்தை வீட்டில் இருக்கலாம், கொஞ்சம் உப்பு கொடுங்க, கொஞ்சம் மிளகு கொடுங்க சொல்லிட்டு நின்னது கிடைக்கிற இடத்துக்கு ஓடணும் தேவையான நேரத்தில். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே சேவிங்ஸில் இருக்கணும். அதான் சேவா. அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலி டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு வேணும். நம்ம ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸுக்காகவோ சில விஷயங்கள் மட்டும் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காகவோ பகவானை கொண்டு நடக்கக்கூடாது. பகவான் அதை சரி பண்ணி கொடுக்கணும், பகவான் இது சரி பண்ணி கொடுக்கணும், அதை முடிச்ச இன்னும் 4 காரியம் வரும், அதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும். அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா அதை கொண்டு நடக்கணும். அதை எங்கே போனாலும் கொண்டு நடக்கணும். மேலே போகும்போதும் கூட கொண்டு போகணும். கீழே இருக்கும்போதும் அதோடு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த கனெக்ஷன் நம்ம எப்போவுமே நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு பாதை வேணும். அந்த பாதை தான் இந்த பாதை எல்லாம். அதுக்கு தான் இப்போ அஷ்டோத்தரெல்லாம் கையில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருந்து நம்ம உயர்த்தி பாடணும். இது அடுத்தவங்களுக்கு காணக்கூடிய அளவில் ஒன்றும் பண்ணணும்னு கிடையாது. நமக்குள்ளேருந்து நம்ம பண்ணணும். அதுக்கு தான் ஆத்மார்த்த பூஜான்னு சொல்கிறது. அது யாருக்கும் இப்போது நம்ம சொல்லி காட்ட தேவையில்லை. நான் டெய்லி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கிறேன், 10 முறை படிக்கிறேன், 20 முறை படிக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் போதும். சொல்லி காட்ட ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து நம்ம காட்டணும். எங்கேன்னு தெரியுமா? நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கையிலும் காட்டணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் காட்டணும். நம்மளோட முகத்தில் எப்போவுமே நம்ம அதை காட்டி கொடுக்கணும். நம்ம கும்பிடுற சாமியை நம்ம முகத்தில் காட்டி கொடுக்கணும். அடுத்தவங்களோட பேசும்போது அதை காட்டி கொடுக்கணும். எந்த ஏதாவது பணிகள் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தால் அதில் காட்டி கொடுக்கணும். நான் கும்பிடுற சாமி தான் சாமி. ஒரு சிலை எடுத்துகிட்டபடி இதுதான் நான் கும்பிடுற சாமின்னெல்லாம் சொல்லிட்டு காரியமில்லை. அதெல்லாம் நம்மளுக்குள்ளிருந்து நம்ம காட்டி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீகத்தில் ஆழமான உறவுகள் வேணும். அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். சுவாமி எங்கே இருக்கணும்? நம்மளோடு இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும். நம்மளிலிருந்து வருகின்றதில் எல்லாம் சுவாமி இருக்கணும். நம்ம ஒவ்வொரு பார்வையிலும் சுவாமியை காட்டி கொடுக்கணும். அந்த அளவுக்கு சுவாமி நம்மளில் லயமாக இருக்கணும். ஏதோ நம்ம இந்த சரியான மார்க்கத்தில் தான் நடக்கணும், நடத்தணும், நடக்கிறதை கொண்டு வாழணும். அதான் வாழ்க்கை. ஓம் சரவண பவா.
if we all have to maintain good relationships, be it with partners, be it with children, be it with friends, be it with somebody who is even in another country, we take extra care to make sure that we are in touch with them and we maintain regular contact on a day-to-day basis at times. So with the Lord, who is the most greatest friend, who is with us at all times, we need to also take some time out on a day-to-day basis. Only then that relationship with the Lord will be like a hotline which is very live, and only then at time of need we don't have to go searching, and it is not that we go to God giving him a list of things. Okay, I need a few things to do today and a few more tomorrow, and then once that's done there are a few more left for you. This should be a relationship of love, not just to ask for things and not just to present a list of things to do. This is a relationship from the level of the soul, and it has to be kept not in an external level, nothing what we wear, or not a banner we hold, or not something we put as a marking on our forehead to declare that I am a devotee of so and so. These are all external. This has to be very much embedded in the most secret core of our being, which is our very heart. And this has to be constantly alive in our hearts, so that at any time of need we don't need to go in search of something external. This will be very much with us, because the Lord has to be with us throughout, not only the time we are living, even when we have to leave this body and go, and we have to go in different planes. This relationship of the Lord should be such that the Lord and us will travel together at all times. The relationship and the bond has to be so strong and sweet. And this is not something which we say with just mere words. This has to actually radiate from every pore of our body, from every glance of ours, from every thought of ours, and from every action of ours. The person or the deity or the God whom we worship within our heart, their characteristics, their nature, their teachings has to radiate from each and every pore of ours, knowingly and unknowingly. Only then it means that we have truly absorbed the entirety of that Lord whom we worship. அதனால் இந்த உபாசனையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லா ஆழமாக பண்ணிட்டோன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதை கொஞ்சம் மானசீகமாக எடுத்துக்கொண்டு பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு நாமங்களாக சொல்லித்தரேன். நீங்களும் அதை சொல்லி பழகணும். அந்த புஸ்தகத்தில் அப்படியே பார்த்துக்குங்கோ. இப்போ ஒரு முறை சொல்லி பழகிட்டோன்னா பின்ன நமக்கு கொஞ்சம் அது வீட்டுக்கு போனாலும் அது கொஞ்சம் வேகமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். பின்ன இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு கடையில் போயிட்டு ஒரு புக்கு வாங்கிட்டு 4 மந்திரம் படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. இதெல்லாம் எப்போவுமே கிடைக்க வேண்டிய இடங்கள்லேருந்து கிடைக்கணும். மந்திரம் எல்லாம் தீட்சையாக கிடைக்கணும். ஆச்சாரிய முகத்திலிருந்து கிடைக்கணும். ஆச்சரிக்கிறவங்கள்ட்ட இருந்தது கிடைக்கணும். அப்போ தான் அதுக்கு உயிர் உண்டு. அதனால தான் ஆச்சரிக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம தீட்சையில் எடுக்கிறோம். ஆச்சாரியன் தான் அதெல்லாம் தரலாம். ஏன்னா இப்போ டிரைவிங் படிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. டிரைவிங் படித்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்து டிரைவிங் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு லைசன்ஸ் கூட எடுத்து தான் அந்த டிரைவிங் டீச்சர் இருப்பார். அவர்கிட்ட போய்ட்டு தான் நான் டிரைவிங் படிச்சுட்டு லைசன்ஸ் எடுக்கிறோம். அப்போது லைசன்ஸ் இல்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கிறதுக்குன்னு நம்ம டிரைவிங் படிச்சுட்டு காரியம் இல்லை. லைசன்ஸ் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு தான் படிக்கணும். அதுவும் அவருக்கு இன்னொரு லைசன்ஸ் கூட வேணும். மற்றவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பர்மிஷன் கூட வேணும். அப்போ அப்படியானவங்கள்ட்ட போய்ட்டு தான் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதே மாதிரி ஆச்சரிக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம ஆச்சார முறைகளை கொஞ்சம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களெல்லாம் நம்ம உபயோகம் பண்ணணும். இந்த உபயோகம் பண்ணினா இதெல்லாம் நமக்கு நல்ல உபகாரமாகும். When we intend to learn driving, we need to make sure that we are driving, we learn it from somebody who's licensed to instruct and who knows how to teach us how to drive. And after that, once we know how to drive, we pass and we become an expert, or
we can drive well enough. Then if we wish to teach to others, then there is another exam, there's another qualification we need to have, and once only we have proven to be well equipped and well qualified enough to teach others, can we teach others. This is called an acharya, one who's not only learnt it, but who's not only practiced it, but he is adept enough to train or teach anybody else to walk down that path. That is an acharya. There's no point in buying anything off the shop or off the shelf and learning it on off. It is definitely at least a good thought and a deed, but for it to have full potency, it has to come from a guru, an acharya who has put that into practice and has manifested it in their actions and in their lives. Only if we have it from such sources will it give us the full potency. Otherwise it will be like learning driving from somebody who is not even who doesn't even know driving, forget who is not qualified to be an instructor. அப்போ அந்த புஸ்தகத்தில் ஒரு பேஜ் படம் இருக்குது, அந்த படத்துக்கு கீழே ஒரு தியான ஸ்லோகம் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த பிக்சர் இருக்குது, பிக்சருக்கு கீழே ஒரு சின்ன எழுத்தில் ஒரு தியான ஸ்லோகம் இருக்குது. In the handout there is the picture under which there is a dhyana shloka where we invoke the Lord by praising him. இதில் ஒரு மெடிசன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹிருதயத்துக்கு இதெல்லாம் ரொம்ப உதவியான ஒரு மெடிசன். பால்பிட்டேஷன் எல்லாம் கரெக்டாகும். Let us take this as a very essential medicine for our hearts, for it will steady the heart and it will avoid palpitations. Let us take this as a very necessary remedy for our body and soul as we chant. Om Om Skandhaya Skandaya Kartikeyaya Kartikeyaya Parvati Parvati Priya Priya Nandanaya cha Nandanaya cha Mahadeva Mahadeva Kumaraya Kumaraya Subramanyayate Subramanyayate Namaha. Namaha. Om Om Sharavana Bhava. Sharavana Bhava. Om Om Sharavana Bhava. Sharavana Bhava. Om Om Sharavana Bhava. Sharavana Bhava. Om Skandhaya Namaha. Om Skandaya Namaha. Om Guhaya Namaha. Om Guhaya Om Namaha. Shanmukhaya Namaha. Om Shanmukhaya Om Namaha. Phalanetra Sudhaya Namaha. Om Phalanetra Sutaya Namaha. Om Prabhave Namaha. Om Prabhave Namaha. Om Pingalaya Namaha. Pingalaya